பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு, மகனே மகளே, ஆபத்து வரும்போது பிரச்சனை வரப்போ வந்து அதை பார்த்து நீ பயந்துட்ட அப்படின்னா நீ ரொம்ப டவுன் ஆயிடுவ. பிரச்சனையை பார்த்து பயந்துட்டுனா நீ தோத்துட்டப்பா. அதனால ஆபத்து வரும்போது நீ என்ன பண்ணும் அப்படின்னா என்னை கூப்பிடணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. வசனத்துல சொல்லப்பட்டிருக்கல, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன்னா நான் உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ணு என்னை கூப்பிடுன்னா ஏசப்பா சொல்றாருங்க. ஆபத்து வரும்போது நீங்க ஆபத்தை பார்த்து பயந்துட்டீங்க. கடன் வருது, பிரச்சனை வருது, தோல்வி வருது, குடும்பத்துல பல பிரச்சனைகள் வருது, வேலைக்காக எதிர்பார்க்குறீங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் வருது. இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையை பார்த்து பயந்து நீங்க ஒரு இடத்துல முடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும் அப்படின்னா அதுக்கு ஏசப்பா உங்களுக்கு இனி பலன் தர போறாரு. அந்த பலனை பெற்றுக்கொள்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஏசப்பா கூப்பிடணும். அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? பரிசுத்தமானதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் நீங்க காலைல பைபிள் படிச்சீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நீங்க பிரேயர் பண்ணீங்க? இல்ல பிரதர், மறந்துட்டேன் பிரதர். உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்யணும், நன்மை நடக்கணும் உங்க ஆசை இருக்குல்ல, அப்போ ஏசப்பாக நீ என்ன பண்ண போறன்னு ஏசப்பா உங்ககிட்ட கேட்கிறாருங்க. ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு நீங்க தயாரா? ஆண்டவருக்காக ஆத்துமக்களை ஆஜப்படுத்த நீங்க தயாரா? அவருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து வாழும்போது உங்களை அம்போனா விட்டுவாரு. கண்டிப்பா உங்க பிரச்சனையை ஆண்டவர் மாத்துவாருங்க. ஆபத்து வந்தா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. எல்லாவற்றையும் இன்னைக்கு மாத்த போறாரு. எல்லாத்தையும் இன்னைக்கு ஏசப்பா பார்த்து பாருங்க. எதை நினைச்சும் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட தான் இருக்காரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.